முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியானது நடந்தது. இந்த நிலையில் எம்பிக்கள் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி தொடர் முழக்கங்களையும் எழுப்பியுள்ளனர். மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். கேள்வி நேரம் தொடங்கியதும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மக்களவையில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டுள்ளனர். எம்பிக்கள் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி தொடர் முழக்கங்களையும் எழுப்பியுள்ளனர். மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பகிரலாம். வணக்கம் பவித்ரா. நாடாளுமன்றத்தின் அவையான மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று வழக்கம் போல மக்களவை கூடியிருந்த நிலையில் கடும் அமளி காரணமாக நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அதே போல அவை நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தமிழக எம்பி மாணிக்கம் தாக்கூர் உட்பட்ட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கண்டனங்களும் எழுந்துள்ளன. குறிப்பாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எம்பிக்கள் சஸ்பெண்டுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்திருந்தன. அதே போல அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அவையில் விவாதிக்க வேண்டும் என திமுக சார்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு நிலையில்தான் இன்று வழக்கம் போல மக்களவை கூடியது. மக்களவை கூடியதுமே தொடர்ந்து அமளியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டன. அதே போல 3 முக்கிய விவகாரங்களை பேச வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போல மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு இருந்தனர். அதே போல அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் தொடர்பாக பேச வலியுறுத்தியும் அவர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். இந்த நிலையில் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருபா.